பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே, பேசுதே பேசுதே நெஞ்சும் பேசுதே. ஐயோ, என்ன இது இப்படி இடி இடிக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா! ஐயோ, இடி சத்தம் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்னு தலை மேலேயே இடிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம அமைதியா படுத்துருவோம். அப்படியே கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணுவோம். தூங்கிட்டோம்னா இடி சத்தம் கேட்காது. ஆதி, நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். இன்னைக்காவது ட்ரிங்க் பண்ணாம போ. அந்த பொண்ணு அப்புறம் ஏதாவது பயந்துட போகுது. ட்ரிங்க் பண்ணாம ட்ரிங்க் பண்ணாம தான் போயிட்டு இருக்கேன். நீ பேசுறதுலே தெரியுது ஆதி, நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கன்னு தான் தெரியுது. சரி ஓகே, அங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்காத, பாவண்டா. ஷட்டப் ஹர்ஷா, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ வை, நான் பாத்துக்கிறேன். அதை நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னைக்கு அந்த மீராக்கு இந்த ஆத்விக் யாருன்னு காட்டுறேன். அது நீ பண்றது ரொம்ப தப்பு. உன்னோட அத்தை தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்காக அந்த கோவத்தை நீ மீரா மேல காட்டக்கூடாது. சாய மூடு ஹர்ஷா. அவளால தான் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அது நான் சொல்றத நீ போனை வை. ஏ மீரா, வரேன்டி வரேன். இன்னைக்கு தெரியும் இந்த ஆத்விக் யாருன்னு. இதுக்கப்புறம் நீ என் பேச்சுக்கே வரக்கூடாது. நீயே இந்த வீட்டை விட்டு ஓடுவ பாரு. How dare you? இரு, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்றீங்க? அம்மா! How dare you? என்னோட பெட்ல எப்படி நீ படுப்ப? என் பெட்ல நீ படுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இது என் ரூம், இது என்னோட பெட்டு, இது எல்லாமே என்னோட திங்ஸ். அதை தொடுறதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. அதுக்குன்னு இப்படி தூங்கிட்டு இருக்க பொண்ணு இப்படிதான் தூக்கி கீழே போடுவீங்களா? என்ன பிஹேவியர் இதெல்லாம்? ரொம்ப வலிக்குது. என் பெட்ல என்ன கேட்காம படுத்ததும் இல்லாம நியாயம் வேற பேசிட்டு இருக்கியா? உன்ன என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஆதி ப்ளீஸ், என் கையை விடுங்க. என் கை எனக்கு ரொம்ப வலிக்குது. How dare you to call me ஆதி? நீ என்ன ஆதின்னு கூப்பிடக்கூடாது. எனக்கு பிடிச்சவங்க, என் ஃபேமிலியில இருக்கவங்க, அவங்க மட்டும்தான் என்ன ஆதின்னு கூப்பிடுவாங்க. உனக்கு நான் ஆத்விக், ஆத்விக் மட்டும்தான். நீ என் ஃபேமிலியும் கிடையாது, எனக்கு உன்னை பிடிக்கவும் செய்யாது. சரி ஓகே ஆத்விக், ப்ளீஸ் என் கையை விடுங்க. எனக்கு கை ரொம்ப வலிக்குது. Shut up. ஆத்விக் ப்ளீஸ், ஆத்விக் என்னை விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றீங்க? ஏன் இவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன, நான் இங்க தானே இருக்க கூடாது? நான் இந்த ரூம்ல இல்ல, நான் வேற எங்கேயாவது கூட போய் படுத்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை விடுங்க. எங்கன்னா போய் வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன கொஸ்டின் பண்றதுக்கா? நீ இருக்க வேண்டிய இடம் என் ரூம் கிடையாது. நானே உனக்கு கூட்டு போய் அங்க தள்ளி விடுறேன்.
எங்க கூட்டு போறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் விடுங்க, விடுங்க என்ன ப்ளீஸ். அம்மா இதுதான் உனக்கான இடம். நைட்டெல்லாம் இந்த பால்கனிலே கெட. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தரங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தரங்க. இங்க இங்க ரொம்ப இடி இடிக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு கதவு தரங்க, கதவு தரங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது வாங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி? சொந்த வீட்டில் என் சித்தையோட கொடுமை அதுதான் வந்து அப்படி இருக்குன்னா, இந்த வீட்டில் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த இந்த ஆதி என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்துற. இதுவே இதுவே அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அம்மா அம்மா அம்மா. யாராவது காலங்கத்தால. ஹலோ, டே ஆதி, எவ்வளோ நேரமா ஃபோன் பண்றது? ஃபோனே எடுக்க மாட்டியா? சரி, இன்னைக்கு ஆஃபீஸ் வரதானே? ஆஃபீஸா? ஆண்டா, வர. என்ன ஆதி, உன் வாய்ஸே சரியில்லை. நேத்து நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிருக்க தானே? ஏன் அந்த பொண்ணு என்னடா நினைக்க உன்னை பத்தி? ஏன் ஆதி இப்படி பண்ற? ஷோ, ஏ காலையிலே அட்வைஸ் பண்ணாதடா. ஃபோனை வை, நான் கிளம்பி வரேன். அட்லீஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுடா. நேத்து ஏதோ பார்ட்டி போயிட்டேன், அதனால தான் குடிச்சிட்டு வந்துட்டேன், தப்பா எடுத்துக்காத, சாரி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. நீ பாட்டுன்னு காட்டா மாதிரி எஞ்சி கிளம்பி வந்துடாத. ம், எந்த பொண்ணுடா? எந்த பொண்ணா? டேய், உன் ஒய்ஃப்டா. டேம் இட், நேத்து நைட்டு என்ன பண்ணி தொலைச்சிட்டோம்? ரூம்ல இருந்து விரட்டி அந்த பொண்ணு பால்கனியில விட்டுருக்கோம். ஐயோ, இப்போ மட்டும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் அதை சொன்னான்னா அவ்வளோதான். ஹலோ ஹலோ, டே ஆதி, கேக்குதா இல்லையா? ஆதி, ஆதி கேக்குதா? ஹலோ ஹலோ. சரி, ஓகே. நேத்து நீ என் பெட்ல படுத்ததுனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. எனக்கு என்னோட பொருள் எல்லாம் யாராவது தொட்டா பிடிக்காது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாத. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ ரூமுக்கு போலாம். என்னவ, நம்ம இவ்ளோ பேசுறோம், ஒரு வார்த்தை கூட பேச மாட்றா. இவ்ளோ திமிரா? நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசுறது உனக்கு காது கேக்குதா இல்லையா? இந்த மாதிரி நான் பேசுறப்ப யாராவது அவாய்ட் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் கோபம் அதிகமா வரும். ஹலோ, என்ன டென்ஷன் பண்றியா? உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாராவது இருக்காங்களா?
என்ன இவ அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? இப்ப நீயா எந்திரிச்சு உள்ள போறியா இல்ல நேத்து மாதிரி உன்னை கூட்டு போய் உள்ள விடட்டா? இல்ல இல்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல. நேத்து பண்ண மாதிரி பண்ண வேண்டியதுதான். ஏய், ஏஞ்சிடு. என்ன இது, இவ உடம்பு இப்படி சுடுது? அப்படின்னா இவ இவ இப்ப அன்கான்சியஸா இருக்காளா? அதனாலதான் நம்ம பேசுறது எதுவும் அவளுக்கு கேட்கல போலயே. ஓ ஷிட், அது என்ன பண்ணி தொலைச்சிருக்க? ஓ, இப்ப என்ன பண்றது? மீரா, மீரா, கண்ணை திறந்து பாரு. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? மீரா, ஜஸ்ட் ஓபன் யுவர் ஐஸ். மீரா, இவ என்ன கண்ணே திறக்க மாட்றா? இவர் வேற ரொம்ப அதிகமா இருக்கே. ஐயோ, damn it. அதி, ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச? உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில ஓ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேக்குற மனச தாடிய மணி கோயில அக்கறை சீமையில் இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி. ஹலோ டாக்டர், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு டாக்டர்? ஏன் திடீர்னு இவ்வளோ ஃபீவர் வந்திருக்கு? ஒன்றும் இல்லை, அவங்க நேற்று எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அந்த பேனிக்னால ஃபீவர் வந்திருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதை ஒரு 2 டேஸ்க்கு கொடுங்க. லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 டேஸ்க்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்தால் சரியாயிடும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட்ஸ் ஓகே. இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், ரொம்ப நேரம் பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாங்கன்னா ஃபீவர் கொஞ்சம் குறையும். ஓகே டாக்டர். அம்மாடி, நைட் அப்படி எதை பார்த்துமா பயந்த? நல்லா தானே இருந்த காலையில கூட, திடீர்னு என்னாச்சு உனக்கு? அதானே, நம்ம வீட்ல அப்படி பயமுறுத்துற மாதிரி எதுவும் இல்லையே. எதை பார்த்து பயந்த மீரா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, அப்பா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன இவ நம்மள பாக்குறா? ஒருவேளை எல்லார்கிட்டயும் நேத்து நைட்டு நடந்ததை சொல்லிடுவாளோ? எனக்கு தெரியும் அண்ணி எதை பார்த்து பயந்துருப்பாங்கன்னு. என்னது தெரியுமா? அப்படின்னா ஒருவேளை இவன் நேத்து நம்ம நடந்துக்கிட்ட விதத்தை ஏதாவது பார்த்துட்டு இருப்பானோ? ஐயோ, போச்சு போச்சு, ஃபேமிலியில எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறேன். ஐயோ, எதுக்குதான் இவ்வளவு கேவலமா பண்ணன்னு தெரியலையே நேத்து. எதை பார்த்து பயந்தா? என்னாச்சு அபிலாஷ்? அது ஒன்றும் இல்லை, நீ என் பக்கத்துல நிக்குது இல்ல திணி முட்டை, இதுதான் நைட் எதுனா ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு கிச்சனுக்கும் ரூமுக்கும் அழிஞ்சிருக்கோம். அதை பார்த்து பேயின்னு பயந்துட்டு இருப்பாங்க. என்ன லுக்கு, உன்னாலதான் பாரு அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு. போதும், வாயை மூடு. நேத்து நான் எந்த ஃபேஸ் பேக்கும் போடல, நான் பாட்டு சமத்தா என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தியா இல்ல எதையாவது ஸ்நாக்ஸ் கொறிச்சிட்டு இருந்தியா? மம்மி, நான் சொன்னேன்ல என்னோட சாக்லேட் ஐஸ்கிரீமை காணோன்னு. அடி பாவி, குழந்தையோட சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாமே திருடி தின்னுவ? சோட்டு, நீ என்னடா அவங்க கூட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏன் கோவம் வருது சக்தி? நான் என் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் காணோம் தானே சொன்னேன். நீ எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னா நீ தான் எடுத்து சாப்பிட்டியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானுங்களே. அது 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 ஒரு மாதிரி இருந்ததா, அதான் டேட் என்ன எக்ஸ்பயர் ஆயிடுச்சா இல்ல கரெக்டா இருக்கான்னு சும்மா சாப்பிட்டு பார்த்தேன். அது நல்லா இல்லை சோட்டு, அதனால தான் எடுத்து வெளியே போட்டுட்டேன், நான் சாப்பிடல. அடி தின்னி மாடு, குழந்தைகிட்ட எல்லாம் புடுங்கி சாப்பிட்டு இருக்கியா சோடா புட்டி? தொட ஆட்டுதாடி. ஐயோ சரி விடுங்க, எப்ப பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து சண்டை போடுறதே உங்க 2 பேருக்கு வேலை. மீரா, அவங்க சொல்றதெல்லாம் விடுமா. என்னாச்சு? நேத்து எதை பார்த்து பயந்த? அது சொல்லு, அப்பதான் அடுத்த தடவை அந்த மாதிரி நடக்காம எங்களால பாத்துக்க முடியும். ஆமா மீரா, சொல்லுமா, எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயந்துருக்க? அத்தை சொல்லுங்க. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, சொல்லு மீரா, எதை பார்த்து பயந்த? சொல்லுமா. சொல்லுங்கக்கா. சொல்லுங்க, நீ என்னாச்சு? ஐயோ, என்ன இது, விடாம எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, சொல்லிடுவாளோ? அது நேத்து நேத்து நைட்டு.
சொல்ல போறா அதி உன் மானமே போகுது. எல்லாரும் உன்னை கேவலமா பார்ப்பாங்க. சௌரியா வேற இருக்கான் இங்க. அவன் இதுக்கப்புறம் உன்னை கேவலமா பார்ப்பான். ஒரு வில்லா மாதிரி பார்ப்பான். போச்சு போச்சு. நேத்து நைட்டு ரொம்ப இடி இடிச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்து இடின்னா ரொம்ப பயம். நேத்து அதிகமா இடி இடிச்சதுனால ரொம்ப பயந்துட்டேன். வேற வேற ஒன்றும் இல்லை. இடிக்கு பயந்துட்டீங்களா? ஆமாக்கா, நேத்து இடி அதிகமாக தான் இருந்ததுல்ல. சரி சரி, அடுத்த தடவை இந்த மாதிரி பயமா ஏதாவது இருந்தா யார்கிட்டயாவது சொல்லு. அப்பதான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியும். இப்படி பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்திருந்தனா என்ன பண்றது? ஆமா ஆதி, நீ எப்ப டெல்லியில இருந்து வந்த? நீ வந்ததையே நான் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். அட ஆமா, நானும் அதை கேட்கவே மறந்துட்டேன் இந்த பதட்டத்துல. நான் காலையில தான் வந்தேன் அத்தை. வந்து பார்த்தா மீராக்கு காய்ச்சலா இருந்ததா, அதான் டாக்டருக்கு கால் பண்ணேன். ஆ, இப்ப புரியுது ஏன் இவ பயந்து போனான்னு. இவ்வளோ பெரிய ரூம்ல தனியா இருந்திருக்கா, இடி வேறல்ல, அதான் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஏமா, ஒன்னு என் ரூம்ல வந்து படுத்திருக்கலாம்ல. என் ரூம்ல நான் மட்டும்தான் தூங்குவேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. டாக்டர் தான் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்மளாம் போலாம். ஆ சரிங்க அத்தை, நானும் கிளம்பணும். ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்னது, ஆபீஸ் போகணுமா? ஆதி, இவ உன்னோட பொண்டாட்டி. இவளை இப்படி தனியா விட்டுட்டு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட ஆகல. பாவம், உடம்பு சரியில்லை பாரு. அவளுக்கு இந்த வீடு புதுசு, ஆளுங்க புதுசு. நீதான் அவ கூட இருந்து பாத்துக்கணும். ஒழுங்கா 2 நாளைக்கு ஆபீஸ்லாம் போகாம இருந்து அவ கூட இருந்து பாத்துக்கோ. ஆச்சி, என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. எனக்கு எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதான் வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, அதுவும் இல்லாம சர்வன்ஸும் இருக்காங்க. வேணும்னா ஒரு நர்ஸை கூட நான் அப்பாயிண்ட் பண்றேன். ஆனா என்னால இங்க இருக்க முடியாது. ஆதி, வேலை முக்கியம்தான், அதை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். வேலை வேலைன்னு போய் வேலையில ஓடுறதே ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்காக தான். உன் ஃபேமிலி, உன் ஒய்ஃப், அவளை பாத்துக்கோ. அது இல்ல ஆச்சி. ஆதி, 2 டேஸ்க்கு நீ ஒன்றும் ஆஃபீஸ் வர வேண்டாம். அதான் ஹர்ஷா இருக்கால, அவன் பார்த்துப்பான். அது அத்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நான் போயிட்டு கூட வரேன். ஆனா நான் இப்ப போகணும். ஆதி, அதான் சொல்றேன்ல, நான் ஹர்ஷாக்கு கால் பண்றேன். அவன் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவான். நீங்க இருந்து மீராவை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க அத்தை. என்ன, ஏன் அப்படி குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, மீராக்கு ஃபீவர் வந்ததுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் என்ன எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றான்? ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? ஏய், பைத்தியமா உனக்கு? ஒருவேளை நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தா எங்க வீட்ல யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறியா? காலையில கூட தான் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நான் ஏதாவது கொடுமை பண்ணியிருந்தா அவ கண்டிப்பா சொல்லியிருக்கணும்ல. ம், இருந்தாலும் என்னால உன்னை நம்ப முடியல. பாக்குறேன், கண்டிப்பா ஒரு நாள் நீ என்ன பண்ணன்றது தெரிய வரும்ல. அப்ப இருக்கு உனக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நடக்காததெல்லாம் நடந்ததுன்னு ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க. முதல்ல ஃபைல் எடுத்துட்டு போ. கீழே என்னோட அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ சொல்ற, ஆனா உன் மொழியே சரியில்லையேடா. சரி சரி, நான் இப்போதைக்கு கிளம்புறேன். என்னைக்கா இருந்தாலும் வந்து நிப்பல்ல, அப்ப பாத்துக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருந்தா என் வாயில இருந்தே உண்மையை வர வச்சிருப்பான். நல்ல வேலை இங்க இருந்து போயிட்டானே. ஆனா இந்த மீரா எதுக்கு நம்மள எல்லார்கிட்டயும் மாட்டி விடல? நம்ம வேற அவகிட்ட நேத்து நைட்டு ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம். 2 நாள் வேற அவளை கூடவே இருந்து பாத்துக்க சொல்றாங்க. என்னன்னு போய் அவகிட்ட பேசுறது? ஐயோ. ஆமா ஆமா, அதுதான் கரெக்ட் தான். அதே மாதிரியே போஸ்ட் பண்ணிடுங்க.
நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல ஆஃபீஸ்ல இருப்பேன். ஆமா ஆமா, நீங்க ப்ராசஸ் பண்ணிடுங்க. ஆ, ஐயோ சாரிங்க, கவனிக்காம வந்துட்டேன், சாரி. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலையோரம் வருவது என்ன மாயம் மாயம். சாரிங்க, ஃபைல்லாம் கரெக்டா இருக்கா? ஏதாவது பேப்பர் மிஸ் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுவும் மிஸ் ஆகலைங்க, கரெக்டா தான் இருக்கு. ஆமா, யாரு நீங்க? இதுக்கு முன்னாடி இங்க நீங்க இருந்து நான் பார்த்தது இல்லையே. நான் சாண்டி, மீராவோட ஃப்ரெண்ட். மீராக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ ஓகேங்க. நான் ஹர்ஷா, ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பர்சனல் செக்ரட்டரி. ஓ சரி, ஓகே. மீராவோட ரூம் மேல இருக்கு, ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே, தேங்க்யூ. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன